வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மக்கள் இயக்கம் உருவாக்கப்படும், ஜனாதிபதி உறுதி. மஹிந்தவுடன் இருப்பது நான் அல்ல, என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர். பாடசாலை நடவடிக்கை தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கம் கடும் எதிர்ப்பு. பட்டப்பகலில் வீட்டுக்கு வெளியே சுட்டுக் கொல்லப்பட்ட தொழிலதிபர். தொடர்பான இலங்கை செய்திகள். சிறை தண்டனை விதிக்கப்படுவோரில் 64% போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். விச போதைப்பொருள் அச்சுறுத்தலை முழுமையாக ஒழிப்பதற்காக அரசாங்கத்தின் புதிய திட்டமான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு இன்று கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க ஒரு வலுவான மக்கள் இயக்கம் உருவாக்கப்படும். போதைக்கு அடிமையானவர்கள் மற்றும் போதைப்பொருள் விற்பனையாளர்கள் தங்கள் சட்டவிரோத நடைமுறைகளை நிறுத்த அழைப்பு விடுக்கப்படும். மேலும் அரசாங்கமும் போலீஸ் திணைக்களமும் தனியாக அதை எதிர்கொள்ள முடியாது. அழிவுகரமான அச்சுறுத்தலை ஒழிப்பதில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்காக போலீஸ், ராணுவம், சுங்கம், குடிபரப்பு மற்றும் குடியகழ்வு திணைக்களம், மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மற்றும் புலனாய்வு சேவைகளை உள்ளடக்கிய ஒரு தேசிய செயல்பாட்டு மையம் நிறுவப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த தேசிய திட்டத்தில் மத தலைவர்கள், பொது பாதுகாப்பு குழுக்கள், போலீஸ் மற்றும் முப்படையினர் உறுப்பினர்கள், அத்துடன் சுமார் 50 வெளிநாட்டு தூதுவர்கள் ஆகியோரும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் இருப்பது தான் அல்ல என தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹொட்டகச்சி தெளிவுபடுத்தியுள்ளார். திருமண வைபவம் ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹொட்டகச்சி இருப்பது போன்று சமூக வலைதளங்களில் படம் ஒன்று பரவி வருகிறது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர், தான் அந்த வைபவத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றும் அந்த நிகழ்வுக்கு தான் அழைக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இவ்வாறு பகிரப்படும் படம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். முச்சக்கர வண்டிகள், பாடசாலை போக்குவரத்து சேவைகள் உட்பட ஏனைய வாடகை வாகன பயண சேவைகளை ஒழுங்குமுறைப்படுத்த தீர்மானித்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பொறியியலாளர் PA சந்திரபால தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முச்சக்கர வண்டிகள், பாடசாலை அலுவலக போக்குவரத்து சேவைகள், வாடகை வாகனங்கள், விசேட சுற்றுலா சேவைகள் போன்றவற்றை ஒழுங்குமுறைப்படுத்தும் திட்டத்தை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு ஆரம்பித்துள்ளது. இப்பிரிவில் ஈடுபட்டுள்ளவர்களின் பாதுகாப்புக்காக அரசு சார்பற்ற போக்குவரத்து தொழிலாளர் சபையை ஒரு நிறுவனமாக அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இதன் மூலம் அவர்களது வாழ்க்கை தரத்தை உறுதி செய்யும் பணிகள் ஆரம்பமாக உள்ளன. இது தொடர்பில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் மிருண்டா இது குறித்து கருத்து தெரிவிக்கையில், முச்சக்கர வண்டிகள், பாடசாலை மற்றும் அலுவலக போக்குவரத்து சேவைகள், வாடகை வாகனங்கள் மற்றும் விசேட சுற்றுலா சேவைகள் ஆகிய பிரிவுகளில் தரவுகள் சேகரிக்கப்படும். இதற்காக அரச நிறுவனங்கள் மற்றும் வாகன திரைப்படங்களில் ஸ்டிக்கர் ஒன்றை தாங்கள் காட்சிப்படுத்துவோம் எனவும் தெரிவித்துள்ளார். அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களின்படி தகவல்களை சமர்ப்பிக்கலாம். தரவு சேகரிப்பு நவம்பர் 1ஆம் தேதி முதல் தொடங்குகிறது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று கல்வி அமைச்சு திட்டவட்டமாக தெரிவித்ததை அடுத்து இந்த உத்தேச நகர்வுக்கு ஒருபோதும் இணங்க போவதில்லை என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் உறுதியாக அறிவித்துள்ளது. கல்வி பொது தராதர உயர்தர பயிற்சிக்கு பின்னர் பாடசாலைகள் மீண்டும் திறக்கும் போது ஆசிரியர்கள் ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். இந்த முடிவை அரசாங்கம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது எந்த ஒரு உளவியல் அல்லது கல்வி ஆய்வு பூர்வமான முடிவும் அல்ல. எனவே பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கும் முடிவை உடனடியாக நீக்குமாறு வேண்டுகோள் விடுப்பதாகவும் வலியுறுத்தியுள்ளார். இந்த முன்மொழிவுக்கு சங்கம் எந்த காரணம் கொண்டும் இணங்காது என்றும், ஆனால் அதிகாரிகள் தரப்புடன் கலந்துரையாடல்களை நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். போராட்டங்களின் போது கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 10 எரிவாயு தோட்டாக்கள் கொண்ட ஒரு பை ஒன்று கொழும்பு 7 பிளவர் பாதையில் உள்ள காமன் காஃபி ஹவுஸ் கட்டிடத்தில்
கூரையில் இருந்து கண்டெடுக்கப்பட்டதாக கருவாத்தோட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். கருவாத்தோட்ட போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த எரிவாயு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 2022ஆம் ஆண்டு பிரதமர் அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தின் போது பாதுகாப்பு படையினரால் கொண்டுவரப்பட்ட எரிவாயு தோட்டாக்கள் கட்டிடத்திலேயே விட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக தலைமை போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கருவாத்தோட்ட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்பான உலகச் செய்திகள். கனடாவில் தொழிலதிபரும் ஹெனம் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தலைவருமான தர்சன் சிங் சாக்சி பிரிட்டிஷ் கொலம்பியாவின் அப்போர்ட் ஸ்போர்ட்டில் உள்ள அவரது வீட்டிற்கு வெளியே சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். வீட்டின் வெளியே அவர் தனது சிற்றுண்டில் அமர்ந்திருந்த போது மர்ம நபர் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்தபோது சிற்றுண்டில் இருந்த சாக்சி காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்துள்ளார். அவருக்கு முதலுதவி வழங்கப்பட்டும் எந்த பலனும் இல்லை. அவர் சம்பவ இடத்தில் இறந்துவிட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாகவும் கனடா காவல்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆசிய பயணத்தின் ஒரு பகுதியாக தென்கொரியாவின் கியோங்யூவில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். இதன்போது கருத்து தெரிவித்த ட்ரம்ப், நான் இந்தியாவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப் போகிறேன். உங்களுக்கு தெரியும், பிரதமர் மோடி மீது எனக்கு மிகுந்த மரியாதையும் அன்பும் உண்டு. எங்களுக்கு ஒரு சிறந்த உறவு இருக்கிறது. பிரதமர் மோடி மிகவும் நல்ல மனிதர், ஆனால் சற்று கடினமானவர். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போரின் போது நீங்கள் பாகிஸ்தானுடன் போரை தொடங்கினால் நாங்கள் உங்களுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய மாட்டோம் என்று கூறினேன். நான் சொன்ன 2 நாட்களுக்குள் மோடியும் ஷெரீஃபும் என்னிடம் பேசி போரை நிறுத்தினர் என்று தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது விளையாட்டு செய்தி. நான் தற்போது குணமடைந்து வருகிறேன். ஒவ்வொரு நாளும் என் உடல்நிலையில் முன்னேற்றத்தை கண்டு வருகிறேன் என்று வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் ஸ்ரேயாஸ் ஐயர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்திய ஒருநாள் அணியின் துணைத் தலைவர் ஸ்ரேயாஸ் ஐயர் காயம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து PCCI வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஸ்ரேயாஸ் ஐயரின் ஸ்கேன் பரிசோதனை முடிவில் அவரது மண்ணீரலில் காயம் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அவருக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அவர் தற்போது நலமாக இருப்பதுடன் காயத்திலிருந்து குணமடைந்து வருகிறார். மேலும் PCCI மருத்துவ குழு அவரது காயத்தின் நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது என்று கூறியிருந்தது. இந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் ஸ்ரேயாஸ் ஐயர் தனது உடற்தகுதி குறித்த அப்டேட்டை வழங்கியுள்ளார். இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெட் டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.